கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசப்பன் நாமத்தினாலே உங்களோடு பேசுவோம். சத்திய வேதத்தை நாம் அனைவருமாய் சேர்ந்து தியானிக்குவோம். இத்தருணத்தை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றியோடு கூட துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுப்போம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். எந்த தீங்கும் துக்கமும் துயரமும் நம்மை தொடாதபடி அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்ட தேவனுக்கு எத்தனை ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் கூட போதாது. அவருடைய வல்லமை மகா பெரியது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபை நம்மேல் இருந்தால் மாத்திரம் போதும். சாத்தானை நாம் ஜெயித்து நமக்கு வருகிறதான எல்லா விதமான இக்கட்டின் சூழ்நிலைகளை நாம் கடந்து வர அவருடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. இம்மட்டும் அவருடைய தயவு நம்மளோடு கூட இருந்து நம்மளை காத்து கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை நாம் அதிகமாய் ஏறெடுப்போம். சரி, கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று தியானிக்கும் பொழுது, எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் உருவாவதற்கு முன்னதாக நாம் எங்கிருந்திருப்போம் என்று நமக்கே தெரியாது. ஆனால் கர்த்தர் நாம் உருவாவதற்கு முன்னதாகவே கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறாராம். அவர் பார்வையில் நாம் காணப்படுகிறோமா? எத்தனை ஆச்சரியமான தேவன், எத்தனை அதிசயமான தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆமாம், நம் தாயில் கருவில் நம்மை கிருபையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்டார். எந்த விதமான குறைபாடும் இன்றி அவருடைய வல்லமையினாலே நாம் உருவாக்கப்பட்டு இந்த பூமியிலே பிறந்தோம். அந்த நாள் முழுவதும் இந்த நாள் வரைக்கும் அவருடைய தயவு நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்து வருகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன தேவன் அப்படியா நம்மளை காக்கும்படியாக நம்முடைய ஆத்துமாவை மகிமையின் கரங்களினாலே கர்த்தர் ஏந்தி கொண்டு இருக்கிறாராம். அவர் கருத்தில் நம் இருக்கிறபடியினாலே பொல்லாத பிசாசின் கிரிகள் நம்மளை தொடாதபடி அவர் நமக்கு காவலாளியாயிருந்து அவர் செட்டைகளின் நிழலில் மூடி மறைத்து பாதுகாத்து நம்மளை ரட்சித்து ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி காத்து கொண்ட என் தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இம்மட்டும் கிருபை என்னோடு கூட இருந்தது. என் பிள்ளைகளோடு கூட என் குடும்பத்தாரோடு கூட நிலைத்திருந்தபடியினாலே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். எங்களுக்கு நேரடி வேதனைகளிலும் இருந்து நம்மளை விடுவித்து பாதுகாத்து ரட்சித்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய இருதயத்திலே அவருக்கு இடம் கொடுத்து நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திட அவர் கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது. எந்த விதமான துக்கத்துக்கும் துயரத்துக்கும் நம்மளை அகப்பட வைக்காதபடி மகிமையாய் நம்மளை அரவணைத்து பாதுகாத்து கொள்கிறார். தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திர இருதயத்தோடு எப்பொழுதும் அவருடைய சன்னிதானத்தில் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.